அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய செய்தி குறிப்பை நாம் எல்லாரும் பார்த்தோம். குறிப்பாக டாஸ்மார்க் நிறுவனம், அதற்கு சாராயம் கொடுக்கக்கூடிய சாராய ஆலைகள், பாட்டிலிங் நிறுவனம் எல்லாம் இணைந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செய்திருக்கின்றார்கள். அந்த பணம் எல்லாம் அரசியல் லாபத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போயிருப்பதை நாம படிக்கிறோம், பார்க்கிறோம், கேட்டோம். அன்பு சொந்தங்களே, நம்ம கடந்த 10 நாட்களாகவே திமுக எதற்காக பல பிரச்சனைகளை எடுத்தாங்க, இன்னைக்கு எதற்காக ரூபாய் நோட்டு பிரச்சனை எடுத்தாங்க, எல்லாமே தெளிவா தெரியும். இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக ஒரு டெல்லியில, சத்தீஸ்கர்ல நடந்த லிக்கர் ஊழலை விட சென்னை, தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய டாஸ்மார்க் ஊழல் மிகப்பெரிய அளவு. செந்தில் பாலாஜி அமைச்சர் கைது செய்யப்பட்ட பொழுது என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. நள்ளிரவுல முதலமைச்சர், நள்ளிரவுல துணை முதலமைச்சர் போய் பார்த்து கூடவே இருந்து சொகுசாக அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனை கூட்டிட்டு போய் சொகுசாக வைத்துக் கொள்ளணும். அதன் பிறகு அரசே போராடுறாங்க விடுவிக்கணும். அதை தாண்டியும் 1 ஆண்டு காலம் சிறையிலிருந்து வந்த பிறகு அமைச்சர் பதவி அப்படியே பாதுகாத்து செந்தில் பாலாஜிக்கு அப்படியே கொடுக்கிறாங்க. அதிலிருந்தே நமக்கு தெரியும் இந்த சாராயத்துறை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம்ங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு இந்த இடி இன்வெஸ்டிகேஷன் அவங்க ரைடுக்கு பிறகு நமக்கு தெரிய வந்திருப்பது என்னன்னா, தமிழ்நாட்டில் பல இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க போடப்பட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் இடி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு குவார்டர் பாட்டிலுக்கு 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் அதிகமா பணம் வாங்கியிருக்கிறாங்க. சாராய ஆலையிட்டிருந்து வரக்கூடிய டெண்டரை இவங்க பிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து சாராய ஆலையிட்டிருந்து கான்ட்ராக்ட் இவங்களே கொடுக்கறாங்க. பாட்டிலிங் கம்பெனிகளோட சேர்ந்து போலி ரசீதிகளை போடுறாங்க. இதையெல்லாம் மொத்தமாக வைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல கணக்கில் வராத பணத்தை ஜெனரேட் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பணத்தை எடுத்து அதை வைத்துதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தமா சொல்ல வேண்டும் என்றால், ஏழை மக்களுடைய தாலியை பறித்து அவங்க வயிற்றுல அடிச்சு திமுகவினுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. 10 ரூபா 30 ரூபா ஒரு குவார்டர் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கித்தான் இந்த அரசு இன்னைக்கு ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிறாங்க, ஆட்சியில் இருக்கிறாங்க. இதை தட்டி கேட்க வேண்டிய கடமை ஒரு சாமானியுடைய கடமை இல்லைங்களா? நம்முடைய கடமை இல்லைங்களா? நம்ம எல்லோரும் தட்டி கேட்கணும். நம்முடைய தமிழகத்தை பால்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, சின்னாபின்னப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சாராய அமைச்சர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கூட்டுச்சதியாக வைத்து டாஸ்மார்க்கை வச்சு வரக்கூடிய பணத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதை நம்பிதான் இருக்கு. 2026 தேர்தலும் டாஸ்மார்க் நம்பிதான் இருக்கு. இதையெல்லாம் நாம் தட்டி கேட்கணும். தமிழ்நாட்டை காப்பாத்தணுங்க. மதுவினுடைய கோரப்பிடியிலிருந்து காப்பாற்றணும், லஞ்சத்து பிடியிலிருந்து காப்பாற்றணும். அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி உங்களை நாங்கள் அழைக்கிறோம். பொதுமக்களை, அன்பு சொந்தங்களை, சகோதர சகோதரிகளை, பெரியோர்களை, தாய்மார்களை வர்ற திங்கட்கிழமை அன்னைக்கு 17ஆம் தேதி காலையில 11 மணிக்கு டாஸ்மார்க்கினுடைய தலைமை அலுவலகம் எக்மோர்ல தாளமுத்து நடராஜன் ரோட்ல இருக்கு. அதை முற்றுகை செய்யறோம். டாஸ்மார்க்கை முற்றுகை செய்வது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக அந்த போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மார்க் கடையும் முற்றுகை செய்ய போறோம். அரசு பதில் சொல்லணும். தப்பு செஞ்சவங்க உள்ள போகணும். தமிழகத்தினுடைய சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல்ல பதவியிலிருந்து வெளியே வரணும். அந்த பதவியில் இருப்பதற்கு எந்த விதமான அருகதை அவருக்கு இல்ல. தமிழகத்தினுடைய முதலமைச்சரே பதவி விலக வேண்டிய கேஸ் அது. 1000 கோடி ரூபாய் ஊழல் இந்த அளவுக்கு நடந்திருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை காப்பாத்தி இருக்காரு, உள்ள உட்கார வச்சிருக்காருன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சரே பதவி விலக வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது. அதனால் அன்பு சொந்தங்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு உங்களை அழைக்கிறோம். டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்தை நம்ம திங்கட்கிழமை முற்றுகை பண்றதிலிருந்து தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து தமிழக மக்களை மதுவினுடைய கோரப்பிடியிலிருந்து, டாஸ்மார்க் ஊழல்வாதிகள் பிடியிலிருந்து, சாராய அமைச்சனுடைய பிடியிலிருந்து, முதலமைச்சர், துணை முதலமைச்சருடைய பிடியிலிருந்து, அறிவாலயத்தினுடைய பிடியிலிருந்து ஏழை சகோதர சகோதரிகளை வயிற்றில் அடிச்சு தாலி அறுத்து அதை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கோர முகத்தை கிழிச்சு காட்டுற வரைக்கும் நம்முடைய போராட்டம் தொடரும். அதனால் உங்கள்கிட்ட என்னுடைய அன்பான வேண்டுகோள், எல்லாரும் 17ஆம் தேதி இந்த போராட்டத்தில் சென்னையில எக்மோர்ல பங்கேறுங்க. ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தி தமிழகத்தை அந்த கோரப்பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருவோம். நன்றி.